ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செடியில் வந்து கொஞ்சம் கத்திரிக்காய் இருந்தது. அதை அறுவடை பண்ண போகிறோம். காய் வந்து கொஞ்சம் பிஞ்சாகவே இருக்குது. சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பறிச்சாச்சு. சரி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு பறிச்சாச்சு. காய் வந்து நிறையா இருக்குது. இந்த செடி வந்து ரொம்ப நாளாக இருக்குது. ரொம்ப நாளானா ஒரு 2 மாதமாக எவ்வளோன்னு சொல்ல தெரியல. பட் இருக்குது. காய் வந்து நிறையாவே காய்ச்சிட்ருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் கடைசியாகிடுச்சு. சரி வர்றதை பறிச்சிக்கலாம், ஏன் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தண்ணி ஊற்றி வளர்த்திட்ருக்கோம். கொஞ்சம் எல்லா காயுமே பிஞ்சாக தான் இருந்தது. ஏதோ ஒரு காய் மட்டும்தான் கொஞ்சம் பெருசாக லைட்டாக முத்திருந்தது. அவ்வளவா முத்தலை. இது கடைசி ஆனாலுமே பாருங்கள், தான் பிஞ்செல்லாம் கொஞ்சம் இருக்குது. அது இல்லாமல் கொஞ்சம் பூவெல்லாம் கூட வச்சுருக்கு. ஒரு 2 3 பூ இருந்தது. சரி இருக்கட்டும் அப்படின்னு இருக்கிறத பறிச்சாச்சு. இன்னும் ஒரு 2 3 காய் மட்டும் அப்படியே விட்டுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ காய் வந்திருக்குன்னு. பார்க்கவே அழகாக இருக்குல்ல. இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் வச்சுருந்தோம். சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. என்ன தான் நம்ம கடையில் வாங்கிட்டு வந்தாலுமே ஃப்ரெஷ்ஷாக பொரித்து அதை உடனே குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா அது ஒரு தனி சந்தோஷமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட்றது பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.